பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எனப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரை உள்ள வேத வாக்கியங்கள் யாவும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகள் ஜீவ வார்த்தையாக இருக்கிறது, அவைகள் ஜீவ அப்பமாக இருக்கிறது. அந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்க வேணும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம். ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பூமியில் தேவனுடைய புத்திரர்கள் இருக்கிறார்கள், சிருஷ்டி இருக்கிறது. அப்போ இந்த தேவனுடைய புத்திரர்கள் எப்போ மகிமை அடைவார்கள், எப்போ மகிமை அடைந்து வழிபடுவார்கள் என்று சொல்லி இந்த சிருஷ்டி ஆவலோட தலையை நிமித்தி பார்த்து கொண்டு இருக்கிறது என்ற உண்மையை நான் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுதல். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுதல். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நிலங்களை முடிசூட்டினதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. அதற்காக நன்றிக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா. அப்போ கடைசி செய்தியில் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி என்று சொன்னால், மனுஷன் வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. ஏன்னால் தேவன் தனக்கு அடுத்ததாக மனுஷனை பெற்றிருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வேத வார்த்தையை சொல்ல மனுஷன் அவ்வளவாக ரசிக்கிறதில்லை. மனுஷன் அனுபவிக்கிற வேதனைகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி அவன் தேவனுக்கு அடுத்தவனாக இருப்பான் என்று சொல்லி கிறிஸ்தவர்களே கேள்வி கேட்பது வழக்கம்.
அது உண்மைதான். ஆனால் அது மனுஷனுடைய பாவத்தினாலே ஏற்பட்டதே தவிர தேவனாலே ஏற்படுத்தப்படவில்லை. வானத்திற்கும் பூமிக்கும் நியாயாதிபதியான தேவன் பாவத்துக்கு உரிய தண்டனையை விதித்திருக்கிறார். அதனை மனுஷன் அனுபவிக்க வேண்டும். ஏன்? மனுஷன் பாவம் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை அவன் அனுபவிக்கவே வேணும். ஆனாலும் உலக தோற்றத்திற்கு முன்னமே அவனுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது என்பதை மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி 1 பேதுரு 1:18-20 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி அப்போஸ்தலர் பேதுரு 1 பேதுரு 1:18-20 சொல்லியிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்து கொள்ள வேண்டும். உலகம் தோற்றத்துக்கு முதலே மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு தேவன் திட்டம் தீட்டி வைத்திருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வேத வாக்கியத்தின் ஆவிக்குரிய பொருளை நாம் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய அளவற்ற நிகரற்ற இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் இந்த வேத வாக்கியத்தின் மூலமாக அவரை குறகாண்கிற இந்த மனுஷன் அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்ப்போம். 1 பேதுரு 1:18-20 சொல்லப்பட்டதை ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு வசனமாக எடுத்து அதன் ஆவிக்குரிய பொருளை பார்ப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த ஜென்ம சுபாவத்தை பற்றி இங்கு பேசப்படுகிறது. அது தகப்பனிடத்தில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிறப்பின் மூலம் உட்செல்லுகிறதென்ற உண்மையை பற்றித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று. அப்போ அந்த பாவ சுபாவம் குழந்தைகளுக்குள்ள போனதன் நிமித்தம் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை வீணான வாழ்க்கை முறையாக இருந்தது. மனுஷனுடைய வாழ்க்கை முறை வீணான வாழ்க்கை முறையாக இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட நீங்கள் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அப்போ விலை மதிப்புள்ள வஸ்துக்களாக, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், விலை மதிப்புள்ள வஸ்துக்களாகிய பொன்னும் வெள்ளியும் மனுஷனை மீட்க முடியாமல் போய்விட்டது. அதனால் மனுஷனை ஒரு பொழுதும் அவனுடைய பாவத்தில் இருந்து மீட்க முடியாது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ ஆளால் மீட்க முடியும்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய அப்போ பழைய யூதர்களுடைய பொருளாதாரத்தில் ஆட்டுக்குட்டிகள் பலியாக கொடுக்கப்பட்டது என்பதனை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த ஆட்டுக்குட்டிகள் என்னத்தை பிரதிபலிக்கிறது? ஆட்டுக்குட்டியும் பலியும் அது என்னத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் வரப்போகிற மீட்பரை பற்றி அது பிரதிபலித்தது. அப்போ கிறிஸ்து சிலுவையில் மரித்தது அதொரு கொலையோ அல்லது ஒரு நிறைவேற்றப்பட்ட தண்டனையோ இல்லை. ஆனால் அது
முற்றும் முழுதுமாக பலி என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலேயும் பலி கொடுக்கப்பட்டது, அது இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை பிரதிபலித்தது. புதிய ஏற்பாட்டிலேயும் இயேசு கிறிஸ்து பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய பலியை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் என்றதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். பரிபூரணமான பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லாவற்றிலும் பரிபூரணமாக இருந்தார் என்று சொல்லி யாத்திராகமம் 12:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம். அப்போ கிறிஸ்து அந்த இரத்தம் ஊத்துண்டும் பொழுது கிறிஸ்துவனுடைய ஜீவன் விலையாக ஊற்றப்பட்டது. அப்போ கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை விலையாக கொடுத்து இந்த மனுஷனுடைய பாவத்திலே இருந்து அவர் விடுதலை கொடுத்தார். அப்போ கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து, அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், உலகம் தோன்றுவதற்கு முன்னமே தேவன் தீர்மானித்தார், நான் மனுஷனை உண்டாக்குவேன், இந்த மனுஷன் விழுந்து போவான். அப்போ விழுந்து போன மனுஷனை நான் மறுபடியும் மீட்டுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவே, அதாவது தேவனை மனுஷனாக, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினால அவர் தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால நான் மனுஷனை மீட்டு கொள்ளுவேன் என்று சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் தீர்மானித்திருந்தார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்டார். என்னவாக? பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக. ஏன் பலியாக? இந்த பாவியான மனுஷனை விடுதலை செய்ய அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுப்பார் என்று உலகம் தோன்றுவதற்கு முன்னமே குறிக்கப்பட்டு இருந்தார். அப்போ என்ன நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இவைகள் யாவும் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்னமே தீர்மானிக்கப்பட்டது. அப்படியானால் இதன் பொருள் கிறிஸ்துவின் சிலுவையே எல்லா உபதேசத்திற்கும் அஸ்திபாரமான உபதேசம். எல்லா உபதேசமும் அந்த அஸ்திபாரத்திலேயே கட்டப்பட வேண்டும். இல்லையேல் அதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை. தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். கண்களால் காண முடியாத தேவன் குமாரனாக, அதே நேரம் மனுஷனாக, மனுஷனுடைய கண்கள் காணக்கூடியதாக, மனுஷ சரீரத்தோட, மனுஷ வரையறைகளோடு காணப்பட்டார். அந்த ஏற்பாட்டை அவர் மனப்பூர்வமாக, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தேவன் இந்த மாதிரியாக ஏற்பாடு செய்தார் என்பதை மனப்பூர்வமாக எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தன் பாவத்துக்குரிய சாபத்திலிருந்து விடுதலை பெறுகிறான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியாக தேவன் எனக்கு திட்டமிட்டிருந்தார், திட்டமிட்டு என்னை மீட்டு கொண்டார் என்று சொல்லி எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவன் தன் பாவத்துக்குரிய சாபத்திலிருந்து அவன் விடுதலை அடைகிறான். அப்போ தேவனுடைய அந்த மீட்பின் திட்டத்தை ஏற்க மறுப்பவன் அந்த பாவத்தினுடைய பூரண தாக்கத்தை அனுபவித்தே தீர வேண்டும். மார்க் 16:16, யோவான் 3:16. இப்படி இருக்க ஆதியில் தேவன் மனுஷனுக்கு
பூமியில் உள்ளவைகளின் மேல் மட்டுமல்ல வான மண்டலத்திலும் அதிகாரம் கொடுத்திருந்தார் என்பதற்கு அடையாளமாக ஒரு மனுஷனுடைய யோசுவாவினுடைய ஒரு மனுஷனுடைய சொற்படி சூரியனும் சந்திரனும் செயற்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இதிலிருந்து நாம் அறியக்கூடியது என்ன? மனுஷனுக்கு வான மண்டலங்களிலும் தேவன் அதிகாரம் கொடுத்திருந்தார் என்பதை யோசுவா 10:12-14 நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயுலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை செருக்கட்டி மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படி சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறை ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மேலும் தேவனுக்கு அடுத்ததாக மனிதனையே தேவன் நியமித்திருக்கிறார் என்ற உண்மையை சங்கீதம் 8:3-6 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையை மனுஷன் அறிய வேணும். மனுஷன் தேவனுக்கு அடுத்ததாக இருக்கிறான். அப்போ சங்கீதம் 8:3-6 உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவனை மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிடம் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுக தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது சங்கீதம் 8:3-6. அப்போ இந்த வேத வாக்கியங்களை உற்று பார்க்கும் பொழுது தேவதூதர்களிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று சங்கீதம் 8:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை எடுத்து அநேகமானவர்கள் அப்போ தேவதூதர்களிலும் சிறியவராயிருக்கிறீரோ சொல்லப்பட்டு கிடக்கு என்று பலர் இதற்கு வியாக்கியானம் சொல்கிறார்கள். தேவதூதர் என்ற மொழிபெயர்ப்பு தவறாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் மூல பிரதியில் எலோஹீம் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. எலோஹீம் என்பது தேவனை பற்றியே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எலோஹீம் என்பது தேவனை பற்றியே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை மனுஷன் ஏற்றுக்கொண்டால் தேவனுக்கு அடுத்ததாக மனுஷனையே தேவன் நியமித்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. இதனை எண்ணி பார்க்கும் பொழுது எந்த அளவு தூரம் தேவன் மனுஷனை கனம் பண்ணி இருக்கிறார் என்பது புலனாகிறது. ஆம், தேவதூதர்கள் வீழ்ந்து போன போது அவர்களை மீட்பதற்கு தேவன் சிலுவைக்கு செல்லவில்லை. மனுஷனை மீட்டு கொள்வதற்காகவே அவர் சிலுவைக்கு சென்றார். எபிரேயர் 2:14-15 என்ற உண்மையை மனுஷன் உணருவானாயின் அவன் தேவனை நாடுவது அவனுக்கு பிரச்சனையாக இருக்காது. எபிரேயர் 2:16. ஆகவே எபிரேயர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சகல
சகலதையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு சகலமும் கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்று சொல்லி எபிரேயர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், வீழ்ச்சியின் நிமித்தம் சகலதும் மனுஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. தேவனுடைய புத்திரர்களான மறுபிறப்பு பெற்ற விசுவாசிகள் மகிமையான சரீரத்தை பெறும் பொழுதும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போதும் இந்த குறைபாடு அகற்றப்படுகிறது. மனுஷன், அதாவது வீழ்ச்சியின் நிமித்தம் மனுஷனுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து இருக்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ள இயலாதென்று சொல்லி எபிரேயர் 2:8 சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ அது எப்போ அதெல்லாம் சாத்தியப்பட்டு எப்போ எல்லாம் நிவர்த்தி செய்யப்படுகிறது என்று சொன்னால், தேவனுடைய புத்திரர்கள் மறுபிறப்பு பெற்ற விசுவாசிகள் மகிமையான சரீரத்தை பெறும் பொழுதே அது சாத்தியமாகிறது. கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போதே அது சாத்தியமாகிறது. இஸ்ரவேலியர்கள் தேவனோடு சேர்ந்து கொள்ளும் பொழுதே அது சாத்தியமாகிறது. அப்போதான் இந்த குறைபாடு மனுஷனை விட்டு முற்றும் முழுதுமாக நீங்கும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து மனுஷனை மீட்டு கொண்டதன் நிமித்தமே இது சாத்தியமாகிறது என்பதை நாம் சதா காலமும் அறிந்திருக்க வேண்டும். என்பதனாலேயே பரிபூரண காலத்தை பிரதிபலிக்கும் வெளி 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரங்களில் ஆட்டுக்குட்டியானவர் என அவர் சிலுவையில் நிறைவேற்றியது நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. அப்போ எப்போ இந்த சகல பிரச்சனைகளிலும் இருந்து மனுஷன் விடுதலை ஆவான் என்று சொன்னால், தேவனுடைய புத்திரர்கள் மகிமை அடையும் போது. அப்போ முதலாவதாக மனுஷன் மகிமையான சரீரத்தை பெறும் பொழுதும், 2ஆவதாக இஸ்ரவேலியர்கள் தேவனோடு சேரும் பொழுதும், 3ஆவதாக தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்து ஆட்சியை அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுதும் இந்த பூமியில் இருக்கிற சகல அவல நிலைமையில் இருந்து நாம் விடுபட்டு அந்த பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அதை நாம் அறிந்து கொண்ட அதே நேரம் நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அது என்ன என்று சொன்னால், வெளி 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தை நாம் பரிசீலனை செய்வோமாயின் 7 தரம் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி அந்த 2 அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அந்த 2 அதிகாரமும் வந்து பரிபூரண நிலைமையில் தான் அந்த 2 அதிகாரமும் இருக்குது. அதாவது சகலதும் முற்று முழுதுமாக தேவன் கிளிய பண்ணி எல்லாவற்றையும் முற்று முழுதுமாக அப்புறப்படுத்தி பரிபூரண காலத்தை பற்றித்தான் அந்த அதிகாரம் வெளி 21-22 சொல்லுது. அப்போ அந்த நேரத்தில் அது பற்றி அவர் கதைக்க வேண்டியதில்லை, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது தானே. அப்போ என்னதுக்கு ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி 7 தரம் அந்த 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதை பற்றி நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ என்ன சொல்லப்படுவது என்று சொன்னால், மனுஷா நீ மகிமை அடைகிறாய்,
இஸ்ரவேலியர்கள் தேவனோட சேர்ந்து கொண்டார்கள். இதுகள் எல்லாம் எப்படி நடந்தது, இதுகள் எல்லாம் எப்படி நடந்தது என்பதை நீ கடைசி வரையும் உன் வாழ்நாள் முழுக்க நீ இருக்கும் காலமெல்லாம் ஆட்டுக்குட்டி ஆனவராலேயே இது நடந்தது. அவர் தன்னை எனக்காக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே என் பாவத்தின் கடன்களை செலுத்தினார். பாவத்தின் பிடியிலிருந்து என்னை விலக்கினார். அதோடு மட்டுமல்ல, என்னுடைய சரீரத்தோடு அவர் இணைந்து அவருடைய மரணத்துக்குள் நான் இணைந்து, அவருடைய அடக்கத்துக்குள் நான் இணைந்து, அவரோடு உயிர் தெழுந்து அவரில் பிழைத்திருக்கக்கூடிய பாக்கியம், புதிதான ஜீவனோட அவரில் பிழைத்திருக்கக்கூடிய பாக்கியம் எப்போ எனக்கு கிடைத்தது? என்னென்று கிடைத்தது? தேவனாகிய கர்த்தர் எனக்காக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததன் நிமித்தமே அது சாத்தியமானது என்பதை நாம் அறிய வேணும் என்பதற்காகவே 7 தரம் ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டி எதற்கு பாவிக்கப்படுகிறது? பலி கொடுப்பதற்காக. அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அதே வார்த்தை புதிய ஏற்பாட்டிலையும் பாவிக்கப்பட்டு கிறிஸ்து உங்களுக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டி, அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டது. அதை நீங்கள் ஞாபகப்படுத்த வேணும் என்பதற்காகவே அப்படி சொல்லப்பட்டது. அப்போ தற்பொழுது தேவனுடைய சாபத்து நிமித்தம் ஒழுங்காக எதுவும் செயற்படுவதில்லை. ஆனபடியால் தான் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு தேவனுடைய புத்திரரின் வெளிப்படுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டார். இப்படி இருக்க பவுல் அப்போஸ்தலர் சிருஷ்டிக்கும் மனுஷனுக்கும் இடையில் இயற்கையான உறவு உண்டு என்பதை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். தேவனால் சகலதும் சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதனால் சிருஷ்டிக்கும் மனுஷனுக்கும் இடையில் நிச்சயமாகவே இயற்கையான தொடர்பு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மனிதன் வீழ்ச்சி அடைந்தபடியினால் அவைகளும் இயற்கையாகவே வீழ்ச்சியை சந்தித்து மனிதனை போன்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் அவன் சாபத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய புத்திரனாக எப்பொழுது வெளிப்படுவான் என்று அந்த நாளை ஆவலோடு பார்த்த வண்ணமாக இருக்கிறது. அவன் மகிமையாக வெளிப்படும் பொழுது சிருஷ்டியும் சாபத்திலிருந்து விடுதலையாகி தன் பூரண பலனை கொடுக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் சொல்லுகிறது என்னம்மா அது என்று சொன்னால், மனுஷன் வீழ்ச்சி அடைந்தபடியினால் மனுஷனுக்காக படைத்த அந்த சிருஷ்டியும் முற்று முழுதுமாக சகல விதமான அதுவும் வீழ்ச்சியை சந்தித்து மனுஷன் படுகிற வேதனை போல அதுவும் வேதனையை சந்தித்து கொண்டிருக்கிறபடியினால் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறபடியால் மனுஷன் எப்போ அந்த சாபத்தில் இருந்து வெளியாவான், எப்போ மகிமையான சரீரத்தோடு மனுஷன் வெளிவருவான் என்று சொல்லி அந்த சிருஷ்டி என்ன மாதிரி என்றால் அந்த நாளை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த நாள் வெகு சீக்கிரம் என்பதை கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும்
இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.